தனியொருவன் திரைப்படம் ரிலீஸ் ஆகி இன்னியோட 9 வருஷங்கள் ஆச்சு. இந்த தனியொருவன் திரைப்படம் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கமர்ஷியல் சினிமா அப்படின்னு நம்ம வந்து கண்டிப்பா சொல்லியே ஆகணும். வித்தியாசமான கமர்ஷியல் படம் அப்படிங்கிறது வேற, வித்தியாசத்தை கிரியேட் பண்ற கமர்ஷியல் படம் அப்படிங்கிறது வேற. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தனியொருவன் திரைப்படம் வித்தியாசத்தை கிரியேட் பண்ண கமர்ஷியல் திரைப்படம்னு இந்த இடத்துல நான் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த திரைப்படம் பொறுத்த வரைக்கும் புரோட்டகனிஸ்ட் வந்து ஆன்டகனிஸ்டை எதிர்த்து சண்டை போடுறதுக்கோ, இல்லை அவனை கொல்லணும்னு நினைக்கிறதோ, இல்லை அவனை அழிக்கணும்னு நினைக்கிறதுக்கோ எந்த ஒரு பர்சனல் ரிவெஞ்சுமே இருக்காது, எந்த ஒரு வெஞ்சன்ஸும் இருக்காது. அக்காவை கொண்டுட்டான், குழந்தைய கொண்டுட்டான், இல்லை வந்து ஒரு ஃபேமிலியை அழிச்சுட்டான், இந்த மாதிரி எந்த ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரியுமே இருக்காது. இந்த சொசைட்டியில் நடக்கிற பிரச்சனைக்காக தான் அவன் ஆன்டகனிஸ்டை எதிர்த்து போராடுவான். அண்ட் இந்த ஆன்டகனிஸ்ட் கேரக்டர் பத்தி நான் இந்த இடத்துல பதிவு பண்ணியே ஆகணும். எல்லா படங்கள்லயுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹீரோ எப்படி வளர்றான், அந்த ஹீரோ வந்து எந்த ஒரு சூழ்நிலையில வரலாம், அவங்க அப்பா அம்மா யாரு, அவனுக்கு பேக்ரவுண்ட் என்ன அப்படிங்கிற மாதிரி தான் ஸ்டார்ட் ஆகும். ஆனா இந்த படத்துல மட்டும்தான் ஆன்டகனிஸ்ட் அந்த வில்லன் கேரக்டர் எப்படி வளர்றான், அவனோட சூழ்நிலை என்ன, அவன் எந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கான்னு எல்லா விஷயத்தையும் டீட்டெயில்டா காட்டியிருப்பாங்க. நமக்கு அந்த புரோட்டகனிஸ்ட் மேல வர ஒரு விஷயத்தை விட அந்த ஆன்டகனிஸ்ட் மேல ஈர்ப்பு ரொம்பவே ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கும், கியூரியாசிட்டியும் ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கும். இந்த படத்தை பொறுத்தவரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ரைட்டிங் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது இந்த சித்தார்த் அபிமன்யு கேரக்டர் உலகத்தின் அதி புத்திசாலியா எழுதப்பட்டிருக்கும். அதே சமயத்துல செங்கல்வராயன் கேரக்டர் வந்து உலகத்தின் அடி முட்டாளா எழுதப்பட்டிருக்கும். ஆனா இவங்க நேரம் அப்பா பையன். சித்தார்த் அபிமன்யு மற்ற கேரக்டர்ஸோட இன்வால்வ் ஆகி பேசுறதுக்கும் அவங்க கிட்ட நடந்துக்கிற விதத்துக்கும் செங்கல்வராயன்ட்ட நடந்துக்கிற விதத்துக்கும் ஒரு டிராஸ்டிக் சேஞ்ச் இருக்கும். அவங்க ரெண்டு பேர் கான்வர்சேஷன் வந்து அந்த படத்தை இன்னும் உயிரோட்டத்தோட வச்சிருக்கும் அண்ட் ரொம்ப ரசிக்கவும் வச்சிருக்கும். அது அப்ப பார்க்கும் போதும் சரி, இப்ப பார்க்கும் போதும் சரி, எந்த ஒரு சேஞ்சஸுமே இதுல அமையவே இல்லைங்கிறத இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். இந்த ஒரு படம் வந்து நிறைய வேலையை வந்து உள்வாங்கிக்கிச்சு அப்படின்னு நான் சொல்லியே ஆகணும். அதாவது கிட்டத்தட்ட இந்த படத்துக்கு ப்ரீ ப்ரொடக்ஷன் மட்டுமே 1.5 வருஷம் பண்ணியிருக்காங்க. அதுவும் இந்த சித்தார்த் அபிமன்யு கேரக்டருக்கும் மித்ரன் கேரக்டருக்கும் ரைட்டிங்க்கு மட்டுமே கிட்டத்தட்ட 6 months வந்து டைம் ஆயிருக்கு. அவங்க வந்து எந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க, அவங்க அசைவுகள் என்னெல்லாம் எழுதுறதுக்கு மட்டுமே 6 மாதங்கள் வந்து டைம் எடுத்திருக்காங்க. இந்த ஒரு கதையை வந்து இந்த ஒரு ஸ்கிரீன் பிளேவை மோகன் ராஜா அவர்களும் சுபா அவர்களும் இணைஞ்சு எழுதியிருப்பாங்க. அவ்வளோ பர்ஃபெக்டா இந்த ஒரு ஸ்கிரீன் பிளே வந்து வந்திருக்கும். படத்தை கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் 40 நிமிஷம் ஓடக்கூடிய படம். எந்த இடத்துலையுமே தொய்வு இருக்காது, தேவையில்லாத சீன் எதுவுமே இருக்காது. படத்துல வர காதல் சீன்ஸ் எல்லாம் கூட வந்து படத்தோட சேர்ந்து அப்படியே அமைஞ்சிருக்குமே தவிர்த்து படத்தை எந்த வகையிலுமே அந்த சீன்ஸ் எதுவுமே டிஸ்டர்பே பண்ணாது. அவ்வளோ பர்ஃபெக்டா இந்த ஒரு ரைட்டிங் இருந்திருக்கும். இந்த சித்தார்த் அபிமன்யு கேரக்டர் பொறுத்த வரைக்கும் ஹிரண்யகஷ்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எபிக்ல ஒரு கேரக்டர் வரும். அதாவது நீங்க இந்த நரசிம்ம அவதாரம்னு சொல்லிட்டு விஷ்ணுவோட அவதாரம்னு சொல்லுவாங்க, அந்த அவதாரத்துக்கான கதையா தான் வந்து இந்த ஹிரண்யகஷ்புவோட கதை வரும். அந்த கேரக்டர் வந்து யாராலையுமே அழிக்க முடியாது, அது ரொம்ப பவர்ஃபுல்லான கேரக்டர் அப்படின்னு சொல்லப்படும். நீங்க படம்லாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், பிரகலாதன் வந்து சொல்லுவார் தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நரசிம்ம அவதாரம் வந்து கடைசியில வந்து அந்த அழிக்க முடியாத ஹிரண்யகஷ்பு அழிக்கிற மாதிரி காட்டிருப்பாங்க. கிட்டத்தட்ட சித்தார்த் அபிமன்யோட கேரக்டர் அதோட ரிலேட் ஆகிற மாதிரி தான் வரும். இந்த படம் பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே இந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்தாலும் மோகன் ராஜா அண்ட் ஜெயம் ரவிக்கு வந்து இந்த படம் ரொம்ப எமோஷனலான படமா அமைஞ்சிருக்கு. பிகாஸ் இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் மட்டும் கிட்டத்தட்ட 2 வருஷம் போயிருக்கு. டைம் எடுத்து கேப் எடுத்து தான் இந்த படத்தை வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் அதுக்கு ரொம்ப வர்த்தா அமைஞ்சிருக்கு. இந்த படம் பொறுத்த வரைக்கும் 15-20 கோடி பட்ஜெட்ல தயாரிக்கப்பட்டு 105 கோடி வரைக்கும் கலெக்ஷன் எடுத்துச்சு. இந்த படம் ஏன் வந்து ராஜா அவர்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது வரைக்கும் அவர் வந்து ரீமேக் ராஜா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஓட்டிட்டுலாம் இருப்பாங்க. நிறைய ட்ரோல்ஸ் வந்து அவர் சந்திச்சாரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா படங்கள் அவர் வெற்றி கொடுத்தாலுமே பெரிய லெவலில் ஒரு பெரிய டைரக்டரா வந்து அவர் பேசப்படவே இல்லை. அந்த ஒரு வருத்தம் அவருக்குமே இருந்தது. அண்ட் இந்த டைம்ல தனியொருவன் கதையை வச்சு நிறைய ஹீரோஸ்ட அவர் பிச் பண்ணும் போதுமே எல்லாரும் சொன்ன விஷயம், இது என்னங்க நீங்க நார்மலா ரீமேக் பண்ணுங்க, ஏதாவது ஒரு ரீமேக் கதை எடுத்துட்டு வாங்க அப்படின்னு. அண்ட் அந்த டைம்ல அவருக்கு நிறைய ரீமேக் ஆஃபர்ஸ்மே வந்திருக்கு, தெலுங்குலையும் சரி, ஹிந்திலையும் சரி, தமிழ்லையும் சரி. ஆனா அது எல்லாத்தையுமே ரிஜெக்ட் பண்ணிட்டு தனியொருவனுக்காக அவர் வேலை பார்த்துட்டே இருந்திருக்காரு. பட் நிறைய ஹீரோஸ் வந்து அதை ரிஜெக்ட் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. ஹீரோஸ் மட்டும் கிடையாது, இந்த படத்தை மியூசிக் டைரக்டர்ஸ்மே ரிஜெக்ட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. காரணம் என்னன்னா, இந்த படத்துல பொறுத்த வரைக்கும் பெப்பியான சாங்ஸ் கிடையாது, இன்ட்ரோ சாங்ஸ் கிடையாது, பெருசா வந்து சாங்ஸ்க்கான ஒர்க் இருக்காது. வெறும் இந்த ரீரெக்கார்டிங் பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கான ஒர்க் மட்டும்தான் இருக்கும். ஆனா அந்த ஒரு விஷயத்த வந்து பர்ஃபெக்டா பண்ணது ஆதி அவர்கள் தான்.
முதல்ல யுவன் சங்கர் ராஜா அவர்கள் தான் தனியொருவனுக்கு பண்ற மாதிரி இருந்தது. ஆனா கடைசி நேரத்துல ஒரு சில பர்சனல் கமிட்மெண்ட்ஸ்னால யுவன் சங்கர் ராஜா அவர்கள் அந்த ப்ராஜெக்ட்ல இருந்து விலக அப்போ உள்ள வந்தவர் தான் ஆதி. அந்த டைம்ல வந்து அவருக்கான அந்த ஆம்பளை படமோ இல்ல இன்னொரு படமோ ரிலீஸ் ஆகல. அவருக்கு இந்த படம் வந்து கமிட் ஆகும் படங்களே ரிலீஸ் ஆகல. அவரோட ஆல்பம் சாங்ஸை நம்பிதான் மோகன் ராஜா அவர்கள் வந்து இந்த படத்தை கொடுத்திருக்காரு. அண்ட் அவரோட பெஸ்ட்டை வந்து ஹிப்ஹாப் தமிழா கொடுத்திருப்பாரு. இப்போ வரைக்கும் தீமைதான் வெல்லும் சாங்குக்கு இணையா வந்துட்டு ஒரு ஆன்டகனிஸ்டான சாங் வரலங்கிறத இந்த இடத்துல நான் பதிவு பண்ணணும்னு விரும்புறேன். ஒவ்வொரு இடத்துலையும் பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும். அது வந்து சித்தார்த் அபிமன்யுக்கா இருக்கட்டும், இல்ல அந்த மித்ரன் கேரக்டருக்கு வரதா இருக்கட்டும், இல்ல லவ் பிஜிஎம் இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப நல்லா ஒர்க் ஆயிருக்கும். படத்துல அங்கங்க அந்த பாட்டு வந்து பேக்ரவுண்ட்ல ஓடுற மாதிரி வரும். காதல் கிரிக்கெட்டா இருக்கட்டும், இல்ல வந்து நெஞ்சோரமா சாங் பிளேஸ்மெண்ட்டே ரொம்ப சூப்பரா இருக்கும். சாங்கான பிளேஸ்மெண்ட் அவ்வளோ அழகா ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தீமைதான் வெல்லும் சாங்கா இருக்கட்டும், இல்ல தனி ஒருவன் நான்னே ஒரு சாங் வரும். அந்த சாங் எல்லாம் ரியலி ரொம்ப சூப்பரா இருக்கும். அவ்வளோ அழகா இந்த படத்துக்கு ஹிப்ஹாப் தமிழா ஒர்க் பண்ணியிருப்பாரு. அதை வந்து ஜெயம் ரவி அவர்களும் சரி, மோகன்ராஜா அவர்களும் சரி ஸ்டேஜ்லயே சொல்லிடுவாங்க. இந்த படம் வந்து மெயினான வெற்றிக்கு காரணம் ஹிப்ஹாப் தமிழா அவர்களும் தான். ஏன்னா அவரோட அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோரும் மியூசிக்கும் தான் இந்த படத்தை இன்னும் கதையை வந்து மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்துதுன்னு அதுல வந்து 100% உண்மையும் இருக்கு. அண்ட் இந்த படத்துல ஒரு முக்கியமான விஷயத்த பேசியிருப்பாங்க. அது என்ன அப்படின்னா, ஒவ்வொரு ஆர்கனைஸ்டு கிரைமுக்கு முன்னாடியும் ஒரு எமோஷனல் கிரைம் இருக்கும். ஒவ்வொரு எமோஷனல் கிரைம் பின்னாடியும் ஒரு ஆர்கனைஸ் கிரைம் இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா ஒவ்வொரு ஆர்கனைஸ் கிரைமுக்கும் முன்னாடியும் ஒரு எமோஷனல் கிரைம் இருக்கு அப்படிங்கிறத தெளிவா புரிய வச்சிருப்பாங்க. இந்த படத்துக்கு அப்புறம் தான் பலரும் வந்து அதை நோட்டீஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. பேப்பர்ல இத்தனை கனெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க. ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஈஸியா நம்ம டைவர்ட் பண்றதுக்காக பிரச்சனைகளை வந்து கொடுக்குறாங்கிறது. அதுக்கப்புறம் எல்லாரும் மாறிட்டாங்களா அந்த மாதிரி நான் சொல்ல வரல. பட் மக்கள் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சாங்க. ஓகே, ஒரு பெரிய பிரச்சனை நடக்குதுன்னா சின்ன பிரச்சனையை வச்சு நம்ம டைவர்ட் பண்றாங்கிறத புரிஞ்சுக்க ஆரம்பிச்சாங்க. அதை தெளிவுபடுத்தின ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிலிமாவும் தனியொருவன் இருந்துகிட்டு தான் இருக்கு. இந்த படத்தோடைய சீக்குவல் வரும்னு சொல்லிட்டு 2017 சொல்லப்பட்டுச்சு. போன வருஷம் இந்த படத்தோட 8 இயர்ஸ்க்காக வந்துட்டு அந்த ப்ரோமோலயே மோகன்ராஜ் அவர்கள் சொல்லியிருப்பாரு, இந்த படத்துல நீ உன்னோட எதிரியை தேடி போக மாட்டேன், உன் எதிரி தான் உன்னை தேடி வருவான் அப்படின்னு. ஸோ எல்லாருமே அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுல இருந்தே ஆர்வமா இருக்காங்க. பட் இன்னும் அந்த படத்தை பத்தின மற்ற ஃபர்தர் டீடைல்ஸ் வரவே இல்லை. எல்லாருமே அதுக்காக கண்டிப்பா காத்துட்டு இருக்காங்க. ஏன்னா தனியொருவன் அப்படிப்பட்ட ஒரு படம் தான். இந்த சித்தார்த் அபிமன்யு கேரக்டரை பத்தி மட்டும் ஏன் அவ்வளவு பேசப்படுது அப்படின்னா, அந்த கேரக்டருக்கான மெனக்கேடல் அப்படி. இந்த படத்தோட கதையை வந்து அரவிந்த் சாமி அவர்களுக்கு முன்னாடியும் பலரும் வந்து அந்த கேரக்டரை பண்ண வேண்டியதுக்கெல்லாம் கேட்டிருக்காங்க. அதுல ஒன் ஆஃப் த பர்சன் தான் மேடி அப்படின்னு சொல்றாங்க. கடைசியில வந்து கண்டிப்பா இதை வந்து அரவிந்த் சாமி அவர்கள் பண்ணா சூப்பரா இருக்கும் அப்படின்னு மோகன்ராஜ் அவர்கள் முடிவு பண்ணி அது அவர்கிட்ட போய் சொல்லும் போது அவர் வந்து கிட்டத்தட்ட 3 மாசம் டைம் கேட்டிருக்காரு. எதுக்காக அப்படின்னா, அந்த கேரக்டரை வந்து ப்ராப்பரா உருவாங்கணுங்கிறதுக்காக. அது ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்கும். ஹீத் லெட்ஜருக்கு எப்படி அந்த ஒரு ஜோக்கர் கேரக்டர் அமைஞ்சதோ அது மாதிரி தான் அரவிந்த் சாமி அவர்களுக்கு தனியொருவன் சித்தார்த் அபிமன்யு அமைஞ்சது. இப்போ வரைக்கும் ஐகானிக் கேரக்டரா அது அமைஞ்சிட்டே இருக்கு. ஸோ இந்த படத்துல இந்த புரோட்டகனிஸ்ட் ஆன்டகனிஸ்ட் எல்லாத்தையும் தாண்டி இந்த படத்தோடைய ஸ்கிரீன் பிளே தான் மெயினா மக்களை கிரிப்பிங்கா உட்கார வச்சுது. ஸோ அந்த அளவுக்கான படமா தான் இந்த தனியொருவன் திரைப்படம் அமைஞ்சது. இந்த சக்சஸ் வந்து அவங்க 2 பேருக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சக்சஸாகவும் அமைஞ்சது. ஜெயம் ரவி அவர்கள் சொல்லவும் கூட செஞ்சிருந்தாரு, ஜெயம்ங்கிறது என்னோட விசிட்டிங் கார்டு, தனியொருவன் படம் என் நெஞ்சில பச்சை குத்தப்பட்டது, அது என்னைக்குமே மாறாது அப்படின்னு. ஸோ தனியொருவன் 2 ரிலீஸ் ஆகி அவங்களுக்கு ஒரு பிக்கர் சக்சஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த இடத்துல சொல்லிக்கிறோம். ரியலாவே தனியொருவன் படம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம். தனியொருவன் படம் உங்களுக்கு எப்படிப்பட்ட படம் அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. தனியொருவன் 2க்காக நீங்க எவ்வளவு வெயிட் பண்றீங்க அப்படிங்கறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் இந்த மாதிரி வீடியோ சந்திக்கிறேன். Until then, this is விஜய் பிராணேஷ் signing off. குஷி குஷி தான் பாப்புலர் அப்போ பாப்புலர் அப்பளம் எல்லாருக்கும்